நம்ம வந்து இனிமேல் விட்டு வைக்கக்கூடாது, இவனை வந்து நம்ம கொன்றணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பாதுகாவலனில் ஒருத்தன் வந்து தன்னோட வாளால் வந்து ஆங்கானை வந்து கொன்றுறாரு. வயதில் மூத்த சில நைமன்கள் வந்து அதை வந்து ஆங்கானோட தலை தான் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த நைமன் ராணிக்கு வந்து இந்த தகவல் வந்து தெரிய வருது. அவங்க வந்து அந்த தலையை வந்து தன்னோட கூடாரத்துக்கு வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. வெள்ளை கலரு ஒரு பட்டு துணியில் வந்து அந்த ஆங்கானோட தலையை வந்து வைக்கிறாங்க. மந்திரவாதிகளை வரவழைச்சி சடங்குகளை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆங்கானோட தலையை சுற்றி வந்து ஒப்பாரி வந்து பாடுறாங்க. ஆங்கானை வந்து தன்னோட விருந்தினராக கருதிய ராணி வந்து அவருக்கு வந்து உரிய உணவு வகைகளை எல்லாத்தையுமே வந்து படைக்கிறாங்க. அந்த நேரத்தில் டயங்கான் வந்து தன்னோட ராணியின் கூடாரத்துக்கு வந்து வராரு. அவரோட சிம்மாசனத்தில் அமர்ந்துட்டு நீண்ட கால எதிரியான ஆங்கானோட தலையை வந்து பார்க்குறாரு. அந்த நேரத்தில் வந்து ஆங்கானோட உதடுகள் வந்து தன்னை பார்த்து சிரிப்பது போல இருக்குது அப்படின்னு டயங்கான் வந்து நினைக்கிறாரு. அவருக்கு வந்து கோபம்